வணக்கம், என் பேர் ஹரிஷ். தேர்தல் நேரத்தில் நடந்த ஒரு குட்டி கதை சொல்கிறேன். குட்டி ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருக்கார். அந்த பண்ணையார் வந்து ஒரு பெரிய விருந்து வைக்கிறாரு. ஏன்னா அவர் தேர்தலில் நிற்க போகிறாரு. ஊரில் இருக்க குரூப்லலாம் கூப்பிட்டு வாங்க, நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்படி ஒரு குரூப் தான் வந்து அரசு ஊழியர்கள் வராங்க, விருந்து சாப்பிட்றாங்க, கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. எனக்கு வாக்களிங்க, நான் உங்களுக்கு நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து சாப்பிட்டு போகிறாங்க. இன்னொரு குரூப்பு தூய்மை பணியாளர்கள், அவங்களும் வராங்க, சாப்பிட்றாங்க, சுத்தம் பண்ணிட்டும் போகிறாங்க, கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அவரும் பண்ணையாரும் வாக்குறுதி கொடுக்குறாரு. தேர்தல் முடியுது, 2 குரூப்பும் போகுது. 4 வருஷம் ஆச்சே, என் வாக்குறுதியெல்லாம் ஏன் நிறைவேற்றலை அப்படின்னு கேட்குறாங்க. அரசு ஊழியர்கள் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. போராட்டத்தை அறிவித்த உடனே அரசு பதறி போய் 7 லட்சம் ஓட்டாச்சே, ஓய்வு இவங்க கேட்குற மாதிரி கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கிறாங்க. 13,000 கோடி ஒதுக்குறாங்க அதுக்கு. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களும் போராடுறாங்க. தடியடி நடத்தப்படுது, போலீஸ் வேன் வருது, அரெஸ்ட் பண்ணுது. ஆனால் இது எதுவுமே வந்து அரசு ஊழியர்களுக்கு நடக்கல, தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும்தான் நடக்குது. கூவாத்தில் போயிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அதனால ஒருத்தர் வந்து உயிரிழறாரு.